ஹலோ அம்மி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். ஸோ போன எஃப்எஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜங்குக்கோட எஃப்எஃப். ஸோ இது வந்து ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். ரிக்வெஸ்ட் பண்ணவங்க வந்து டே ஃபிலா டே அப்படின்ற ஐடியில இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவங்க வந்து ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. நம்ம ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுவுமே யாருமே ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் என்னன்னா, when you're forced to marry a village innocent boy. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க தான் ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே நடந்து வரீங்க. ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே மாடலா ஒரு மாடல் மாதிரியே நடந்து வரீங்க. கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. கூலிங் கிளாஸ் தாண்டா. ஸோ அப்படியே தேவதை மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்கடா பார்க்குறதுக்கே. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு படித்த பொண்ணு, ரொம்ப ட்ரெண்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, உங்களுக்காக யாராவது வந்து வெயிட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பையன் வேஷ்டி அண்ட் ஷர்ட் போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். ஒரு கார் வந்து கொண்டு வந்திருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குது. அவனுமே உங்களை பார்த்துட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து வரான். நீங்கள் பயனா? ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. சரி, போகலாமா? போகலாமே அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே கார்க்குள்ளாடி வந்து போகிறீங்க. அவர் உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே பேக்கில் வந்து ஏற்றிட்டுருக்காரு. அப்புறம் டேங், ரொம்பவே ஆளே மாறி போயிட்டீங்க. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? நான் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயமா? ஓ, சவுத் கொரியாலேருந்து வந்துட்டு விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்பவே முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏங்க, சவுத் கொரியாவில் கூட தான் விவசாயம் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது? எதுவும் இல்லை தான். பட் ஏன் சவுத் கொரியாலேருந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்க? அதான் உனக்கு தெரியும்ல, சின்ன வயசில் நடந்ததெல்லாம். அதெல்லாம் அப்போ நடந்துக்கிட்டேன். பட் நீ திருப்பி போயிருக்கலாமே, உன்னோட லைஃபையே நீ ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயல், எனக்கு பெருசாக படிப்புலாம் ஏறலை, அதனால் நான் அப்படியே விவசாயம் பக்கம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. ஓ, ஹாய் வயல், ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி டேங் வந்து உங்களோட ஒரு அத்தை பையன்தான். உங்களோட அத்தையோட சொந்த அத்தையோட பையன்தான்டா. உங்கள் அத்தை வந்து கொரியாவில் தான் வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. கொரியன் பையனை தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து அங்கே வந்து செட்டில் ஆகிருந்திருப்பாங்க. டேங்க்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அங்கே உள்ள சாப்பாடு ஃபுட் தண்ணி எதுவுமே ஒத்து போகலை அவங்களுக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் மொத்த ஃபேமிலியுமே இந்தியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே வந்தவங்க தான். அதுக்கப்புறமா திருப்பி போகவே இல்லை. டேங்க்கு வந்து சுத்தமாக படிப்பே ஏறலடா. அவர் வந்து 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதுக்கு மேலே அவருக்கு சுத்தமாக படிப்பே ஏறல. ஸோ அவர் வந்து படிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கூட விவசாயம் பார்க்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டார். அவங்க அப்பாவுமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அப்பா தான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு, ஓகேவா? உங்கள் அப்பாவுமே விவசாயி தான்டா. பட் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு படிப்புனா அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் வந்து படிச்சுட்டு இப்போ வந்து அப்ராடில் போயிட்டு உங்களோட பிஜி டிகிரி வந்து முடிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு வந்து 23 இயர்ஸ் ஆகுது, ஓகேவா? டேங்க்கு வந்து 27 ஆகுது, ஓகே? நீங்கள் வந்து 12th வரைக்குமே ஊரில் தான் இருந்திருப்பீங்க. உங்களோட யூஜி ஸ்டடீஸ்க்காக தான் ஃபாரின் போயிருப்பீங்க. ஆஸ்திரேலியா போய் படிக்கிறீங்கடா. பிஜியுமே அங்கே முடிச்சுட்டு இப்போ ஊருக்கு வந்து வந்துட்டீங்க, ஓகேவா? எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, டேங் அண்ட் டேங்கோட அண்ணன் வந்து ஆரம், ஓகேவா? 2 பேருக்குமே வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டேட்டில் தான். ஆரம்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பொண்ணு வந்து உங்களோட சொந்த அக்கா தான்டா, ஓகேவா? டேங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் முடியவே முடியாதுன்னு வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அப்ராடில் தான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முடியவே முடியாதுன்னு வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ டேங்குமே வேறு பொண்ணு வந்து பார்த்து அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே டேட்டில் தான் 2 பேருக்குமே மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குமே ஸ்டடீஸ் முடிச்சதால உங்கள் அப்பா வந்து மேரேஜ் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. உங்களோட சொந்த அக்கா இல்லையா? ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களுமே இந்தியா வந்து வந்திருக்கீங்க.
மேரேஜ் முடிச்சுட்டு நீங்கள் அப்ராடில் ஏதாவது ஜாப் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஓகேவா? இப்போ அப்படியே காரில் வந்து போயிட்டுருக்கீங்க. சுற்றி பார்க்குறீங்க. அந்த கிராமம் வந்து சுத்தமாக டெவலப்பே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஆமாம், ஏன் கிராமம் இன்னுமே சுத்தமாக டெவலப்பே ஆகலை? யார் சொன்னது டெவலப் ஆகலைன்னு? அங்கே வந்து பாரு, எங்கள் ஊருக்கு ஆஸ்பத்திரிலாம் வந்துருச்சு, உனக்கு தெரியுமா? அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலா? அப்படியா? எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓ, நம்ம போகிற வழியில தான் இருக்குது, நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்களுமே ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்து காமிக்கிறாரு. ஒரு ஓட்டு வீடுடா அது. அதில் வந்து ஒரு டாக்டர் அண்ட் ஒரு நர்ஸ் வந்து இருக்காங்க. அதுதான் ஹாஸ்பிட்டல். நீங்கள் டேங் வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இதுவா ஹாஸ்பிட்டல்? ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா இந்த ஆஸ்பத்திரியை கொண்டு வர்றதுக்கு. வயன், உனக்கு தெரியுமா, எங்கள் அப்பா தான் இப்போ ஊர் தலைவர் அப்படின்ற மாதிரி டேங்கும் சொல்கிறாரு. ஓ, அப்படியா? ஓகே ஓகே, சரி வீட்டுக்கு போகலாமா, அக்காவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, போகலாமே அப்படின்ற மாதிரி டேங் வந்து திரும்ப உங்களை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராரு. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே உங்கள் அக்கா ஓடி வந்து உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. அக்கா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நீங்களுமே அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? ஆமாம், அப்ராடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க, லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே போகுது. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ஏய், வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணாதடி, ஃபர்ஸ்ட் வா வந்து சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அக்காவோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதடி, நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? உங்கள் அக்காவோட பேர் வந்து சௌமி, ஓகேவா? என்னடி ஏன்னாச்சு, ஏன் இந்த மாதிரி கேட்குற? ஏய், நீ பிஜி முடிச்சிருக்கடி, பட் ஆரம்பமாக ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாத ஆள், அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கிற? உனக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இதில் என்னடி இருக்கு? அவரும் நானும் லவ் பண்ணுறோம், ஸோ நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். மனசு ஒத்து போனால் போதாதா வயன்? மனசு ஒத்து போனால் மட்டும் எப்படி செட் ஆகும்க்கா? உன்னோட லெவல் வேற, அவரோட லெவல் வேற, எப்படிக்கா? அதெல்லாம் லவ்னு வந்துட்டா எதுவுமே கணக்கு தெரியாது வயன், உனக்கு வந்தா புரியும் அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா வந்து சொல்கிறாங்க. நான்லாம் அந்த வில்லேஜ் பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேப்பா, நம்மளோட லெவலே வேற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போது அந்த ஊரில் வந்து திருவிழா தான் போயிட்டுருக்கு. திருவிழா முடிஞ்ச 3வது நாள் தான் டேங்க நரம் 2 பேருக்குமே கல்யாணம். ஸோ ஊரே அப்படியே ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப அழகாக இருக்குது. தோரணம், லைட்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தெருவில் நடந்து போகும்போது மொத்த ஊருமே உங்களை தான் பார்க்குது. நீங்கள் ஜீன்ஸ் டாப்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டுருக்கீங்க இல்லையா? க்ராப் டாப் வேறுடா, உங்களோட இடுப்பெல்லாம் அப்படியே தெரியுது. இப்போ நீங்கள் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க. ஏ பொண்ணே, இங்கே வாம்மா அப்படின்ற மாதிரி. என்ன பாட்டி, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்றேன், இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன பாட்டி சொல்லுங்க. ஆமாம், நீ யாரோட பொண்ணு? நான் அமுதாவோட பொண்ணு பாட்டி. ஏது களை நட்டுவாளையா அமுதா, அவளோட பொண்ணா நீ? ஆமாம் பாட்டி. ஓ, அவளோட பொண்ணு இப்படி அரையும் குறையுமா தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அரையும் குறையுமாவா? இல்லை பாட்டி, நான் நல்லா தானே இருக்கேன். அது இல்லாமல் ஆம்பளை பசங்க வந்து போகிற இடம், இங்கே போய் இப்படி மேலே சட்டை கூட போடாமல் தெரிஞ்சிட்டு இருக்க? இல்லை பாட்டி, நான் சட்டை போட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? உள்ளாட தானம்மா போட்டிருக்க, மேல் சட்டை எங்கம்மா? பாட்டி, இதுதான் மேல் சட்டை. இது மேல் சட்டையா? அப்போ உங்கள் ஊரில் உள்ளாட என்ன சைஸ்லமா இருக்கு? கிராமத்து பொண்ணுக்கு எப்படி ஒரு இது தேவையாமா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி வந்து கேட்குறாங்க. ஏன் பாட்டி, கிராமத்து பொண்ணுங்கள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதா? ஏன் இப்படி பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, எங்களை நீங்கள் பூமர்னு தான் சொல்லுவீங்க. நீ இந்த துணியோட போனேன்னு வச்சுக்க, அந்த பயலுக்கெல்லாம் உன்னை கலாச்சே கொண்டுருவானுங்க. ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு போய் ஒரு நல்ல தாவணி கட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இல்லை பாட்டி, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் இந்த ட்ரெஸ்ஸோட தான் போக போகிறேன். யார் என்ன சொல்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ நடந்து போகிறீங்க. அந்த உங்கள் அக்கா வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த லூசு பாட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ முன்னே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்துட்டு அங்கே அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த பசங்களோட பார்வை எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்கும். எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறானுங்க உங்களை. தேங்கன்னு ஆரம் 2 பேருமே உங்களை வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்னடா இது அரைங்குறைமா வருதேன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு இப்போ ஷை ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே போயிட்டுருக்கீங்க உங்கள் அக்காவோட கையை பிடிச்சிட்டு. பொண்ணு, துப்பட்டா கீழே ஈரத்து பாருமா, எடுத்து மேலே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. நீங்கள் துப்பட்டாவே போடலை, அந்த பையனை பார்க்குறீங்க. எல்லாருமே உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ ரொம்பவே கோவம் வருது. நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உங்கள் வீட்டிலலாம் அக்கா தங்கச்சி இல்லை? கொஞ்சம் கூட வெக்கம் மேலாம் ராஸ்கல் அப்படின்ற மாதிரி திட்டுறீங்க. ஆரம்பன்ட்டு 2 பேருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து திட்டுறாங்க. அவங்க அப்படியே தலை கீழே போட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஆரம் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வராங்க. என்னம்மா வயன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ் எஸ் ஐ எம் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ வந்து ஆரம் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பாரும்மா வயன், நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது கூட ஒரு நாகரிகம் தானேம்மா. இங்கு இது கிராமம். இங்கே நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறது எல்லாருக்குமே புதுமையாக இருக்கும். நீ ஆஸ்திரேலியாவில் படித்த பொண்ணு. அங்கே நீ எப்படி வேணாலும் துணி போட்டால் கூட யாருமே உன்னை என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைம்மா, இது கிராமம், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொல்கிறாரு. புரியுது மாமா, நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரிம்மா, வீட்டுக்கு போய் மாற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சௌமியை வந்து பார்க்குறாரு. அவள் வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறான், அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது வீட்டுக்கு போய் 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணுறீங்க. உங்கள் அக்காவோட தாவணி எடுத்து தான் நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க. உங்கள் அக்கா உங்கள் தலையை வாரி அப்படியே மல்லிப்பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. மறுபடியுமே திருவிழாவுக்கு வந்து வரீங்க. அங்கே இருக்க பசங்க எல்லாம் முன்னாடி வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல, இப்போ எல்லாருமே அப்படியே ஆணு வாயை பொழந்துட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்கடா நீங்கள், அப்படியே ஒரு கிராமத்து அழகி மாதிரி இருக்கீங்க. தேங்குமே இப்போ தான் அவரோட ஃப்ரெண்டோட அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அவர் ஃப்ரெண்டை வந்து உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அவர் என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே நீங்கள் தான் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது, அப்படி தேவதை மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. மனுஷன் பார்த்ததுமே அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறாரு. நம்ம பார்த்த வயனாயுது அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ திருவிழா கூட்டத்தில் போய் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. டேங் வந்து உங்களை அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு. அதாவது வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டால் ஒரு மாதிரி அழகு, ட்ரெடிஷ்னல் வியர் போட்டால் இன்னொரு மாதிரி அழகு, அப்படி இருக்கீங்கடா நீங்கள், ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ வந்து டேயாங்கு பார்த்து வச்ச பொண்ணு வந்து டேயாங்கு நோக்கி வந்துட்டுருக்கு. டேயாங்குமே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த பொண்ணுமே ஸ்மைல் பண்ணுறா. என்னங்க இங்கே நின்றுட்டுருக்கீங்க? இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட. ஓ அப்படியா, சரி, நான் திருவிழாக்கு தான் வந்தேன். ஓ சரி சரி அப்படின்ற மாதிரி டேயாங்குன்னு சொல்கிறாரு. 2 பேருமே ரொம்ப ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே வீட்டோட கட்டாயத்தின் பேரில் தான் கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிருப்பாங்க. என்னங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. இல்லைங்க, சும்மா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் நிற்கிறீங்க, போய் 2 வாரத்தை பேசிட்டு வான்னு. ஓ அப்படியா, சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து போகிறாங்க. டேங்க் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஃபீலிங்குமே வரலடா சுத்தமாக. ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணை பார்த்ததுமே வெக்கம் இதெல்லாம் வரும்ல, பட் எதுவுமே அவருக்கு வரல. பட் உங்களோட அந்த பாவாடை தாவணியில் பார்த்தார்ல, அப்போ அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பற்றி தான் டேங் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்து ஆயிடுச்சுல, அவங்களுக்கு வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்க ரொம்ப போர் அடிக்குது. ஊருக்கு வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சுல. ஸோ உங்களுக்கு வந்து எந்த வழியில் போகணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாமே மறந்துருச்சு. நீங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறீங்க,
நான் ஊர் சுற்றி பார்க்க போகிறேன், யாரையாவது கூட வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் அம்மா வந்து டேயாங் அந்த பக்கமாக வராரு. டேயாங் தான் கூப்பிடுறாரு. டேயாங் வந்து புல்லட்டில் வந்து வராரு. ஓகேவா? ஸோ உங்களை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சுடி தான் போட்டிருக்கீங்கடா, வெஸ்டர்ன் எதுவுமே போடல. நார்மலாக ஒரு சுடி போட்டு ஷால் போட்டிருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. டேயாங்குமே சரின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே டேயாங்கோட பைக்கில் ஏறி போகிறீங்க. அவர் உங்களுக்கு வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி காமிக்கிறாரு. வயனா அப்படின்ற மாதிரி டேங் வந்து கூப்பிடுறாரு. ஏன்னா அது நான் நான் உனக்கு கேட்பேன், நீ தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. என்ன கேட்கணும் கேளு. அது நீ ஆரம்பம் மட்டும் மாமான்னு கூப்பிடுற, நானும் உனக்கு மாமா மரம் தானே, ஏன்னா ஏன் நீ மாமான்னு கூப்பிடவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன பிரச்சனை? ஆரம் என்னை விட ரொம்ப பெரிய பையன். ஸோ சின்ன வயசுல இருந்தால் நான் அவரை அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். நீ என் ஃப்ரெண்டு மாதிரில, ஸோ எனக்கு அப்படி கூப்பிட வரல. என்னாச்சு? இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஏன் நான் உன்னை மாமான்னு வேற கூப்பிடணுமா? கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆமாம், உன் மூஞ்சி ஒழுங்காக ரோட்டை பார்த்து ஓட்டுறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கான் வண்டியை. இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு உங்களை வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு சர்வர் தாத்தா வந்து உங்கள் பக்கத்தில் வராரு. ஏங்க, நிஜமாவே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காடா, நல்ல ஜோடி பார்த்த 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அப்படியே பொறை ஏறிடுது. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா, நீ தானே நம்ம டேயாங் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, யார் சொன்னது? அவர் வேற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, நான் அவரோட அத்தை பொண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா? என்னடா டேயாங்க, நிஜமா இந்த பொண்ணு சொல்கிறது? டேயாங் வந்து அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆனது எல்லாத்தையுமே அவருக்கு வந்து நீங்கள் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே க்யூட்டாக தெரியுது. அவர் வந்து அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த தாத்தா கேட்டுமே அவருக்கு வந்து எதுவுமே காதில் விழல. அவர் உங்களே தான் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஏன் உங்ககிட்ட தான் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சத்தம் போடுறீங்க. இப்போ தான் டக்குன்னுட்டு அங்கே வந்து சுய நினைவே வருது. அவர் வந்து தாத்தாவை பார்த்து, இல்லை தாத்தா, இது ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா, ஆனால் நிஜமாவே உங்கள் 2 பேரோட ஜோடி பொருத்தம் அமோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லிட்டு போகிறாரு. டேயாங் வந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ எதுக்கு நீ பல்ல காட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கோபத்தில் கேட்குறீங்க. அது சும்மா தான் காட்டு அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாரு. ஆமாம், எது கேட்டாலும் இப்படி ஒரு மூஞ்சியை வச்சுக்கோ, பால் கொடி பப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கோவமாக எழுந்து வெளியே போகிறீங்க. டேயாங் சிரிச்சுட்டே அப்படியே அவங்க பின்னாடி வராரு. எதுக்கு இப்போ என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இல்லை, நான் தானே உன்னை கூட்டிகிட்டு போகணும், வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டேயாங் மறுபடியுமே சிரிச்சுட்டு உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு கோவம் வருது டேயாங்க பார்க்க. ஓ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 days வந்து அப்படியே சிட்டா பறந்து போயிடுது. டேயாங்க நாரம் 2 பேரோட கல்யாண டேட்டுமே வந்துடுது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பசங்க, அது மாப்பிள்ளை 2 பேரையுமே மணமேடையில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. மந்திரம் வந்து ஐயா சொல்லிகிட்டு இருக்காரு. 2 பேருமே அதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சாரீ தான் கட்டியிருந்திருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க சாரியில். அப்படியே வந்து நிற்கிறீங்க உங்கள் அக்கா அவங்க அம்மா பக்கத்தில். உங்கள் அம்மா போய் அக்காவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் போய் உங்கள் அக்காவை வந்து கூட்டிகிட்டு வரீங்க. இப்போ அந்த பொண்ணு டேயாங்கோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்து எல்லாருமே தேடுறாங்க அறக்க பறக்க. அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்கெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக புரிய ஆரம்பிக்குது என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் டேயாங்க பார்க்குறீங்க, அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு.
ஒருவேளை நிஜமாவே அந்த பொண்ணு ஓடி போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ச்சே! அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் படத்துல தான் நடக்கும். நடந்திருக்க கூடாது கடவுளே! அப்படின்ற மாரி நீங்க யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணோட அம்மா வந்து தேவாங்க அம்மாவோட கால்ல வந்து விழுறாங்க. மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்ப வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. கண்டிப்பா பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அப்படியே கலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. கிராமத்துல இப்படி ஒரு கல்யாணம் நின்னு போய் அப்படி இருக்கும்போது யாருக்குமே இருந்தாலுமே ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ டேங் வந்து அப்படியே மணமேடையில வந்து கூனி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணு மேல லவ்வெல்லாம் இல்ல. பட் ஓடி போனதுன்னு சொன்னதும் ஊர்ல எல்லாருமே டேங்க வந்து அசிங்கமா பேசுவாங்கல்ல. ஸோ அவருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒருத்தர தாண்டா புடிச்சிருந்திருக்கும். பட் அவங்க வீட்ல தான் ஃபோர்ஸ் பண்ணி டேங்க வந்து கல்யாணம் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அந்த பொண்ணு வந்து பிடிக்காம ஓடி போயிடுச்சு. ஸோ எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப வந்து அ உங்க அப்பா வந்து அவங்க அ உங்களோட டேங்கோட அம்மா பக்கத்துல வந்து போறாங்க. "இங்க பாரும்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம குடும்பத்தோட மானத்த நான் காப்பாத்துறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க அப்படியே உங்க அப்பாவ முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் எப்படி காப்பாத்துவாரு? இவரா போய் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அப்பா அப்படியே ஸ்லோ மோஷன்ல உங்கள பார்க்குறாரு. உங்களுக்கு பகீர்னு ஆயிடுது. இந்த ஆள் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அப்படியே உங்க பக்கத்துல நடந்து வராரு. உங்களுக்கு புரிஞ்சிருது இவர் என்ன கேட்க போறான்னு சொல்லிட்டு. "இங்க பாருப்பா, பக்கத்துல வந்த அசிங்கமா கேட்டுருவேன். மரியாதையா போயிடு." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. உங்க அப்பா அப்படியே ஸ்டக் ஆயி நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப அவமானமாயிடுது நீங்க இப்படி சொன்னதும். இப்போ உங்க அம்மா வந்து வராங்க. வந்து உங்ககிட்ட உங்களோட கைய பிடிச்சுட்டு அப்படியே அழுவுறாங்க. "என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. "பையன், நம்ம குடும்பம் மானமே போயிடும்டி. உன் அத்தை உன்னை வளர்த்தவடி. அவளோட நிலைமைய பாரு வயன்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா, இப்ப நான் யார பத்தியுமே யோசிச்சுட்டு இருக்க நிலைமையில நான் இல்ல. இது என்னோட லைஃப். அவங்க அழுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால என்னோட லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிக்க முடியாதும்மா. ஐம் சாரி." அப்படின்ற மாரி சொல்றீங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. உங்க அத்தைக்கு வந்து ரொம்ப அவமானமாயிடுது. இப்படி பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இதாயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஆரம்பமே தாலி கட்டாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தம்பிக்கு இப்படி ஆயிருக்கும்போது நம்ம எப்படி தாலி கட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே மனம் உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ உங்க அக்கா உங்க பக்கத்துல வந்து வராங்க. "வயன், ப்ளீஸ் டி, எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுடி." "அக்கா, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். ஆனா நீ என்னோட லைஃபையே ஸ்பாயில் பண்ண சொல்ற. கண்டிப்பா என்னால இது முடியாதுக்கா. நான் கண்டிப்பா இதை யாருக்காகவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி நீங்க உறுதியா நிக்கிறீங்க. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்க அத்தைய வந்து அந்த இடத்துலயுமே காணோம். எல்லாருமே போய் ரூம் கதவ வந்து தட்டிட்டு இருக்காங்க. உங்க அத்தை வந்து தூக்கு மாட்டியோட வந்து போயிடுறாங்க. இப்ப கதவ உடைச்சு உங்க அத்தைய வந்து வெளிய வந்து கூட்டிட்டு வராங்க. உங்க அத்தை வந்து அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்படி சாக போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. உங்க அத்தை வந்து அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க பக்கத்துல போறீங்க. "அத்தை, அந்த பொண்ணு ஓடினதுக்காக நீங்க எதுக்காக சாகணும்?" "இல்லம்மா, என் பையன் கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நான் தான் நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி." அப்படின்ற மாதிரி உங்க அத்தை வந்து அழுகுறாங்க. அவங்க அழுததை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ நீங்க தேவங்க வந்து பார்க்குறீங்க. அவரு தலைய நிமிர்ந்து கூட பார்க்கல. மணமேடையிலேருந்து கூட எந்திரிக்கல. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு குத்துக்கல்லு மாதிரி. அவரை பார்க்குறதுக்குமே கஷ்டமா தான் இருக்கு உங்களுக்கு. பட் அதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல. நீங்க வந்து உங்க அத்தைக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்றீங்க. பட் உங்க அத்தை வந்து அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ டக்குன்னு வந்து உங்க அப்பா வந்து உங்களோட கால்ல வந்து விழுந்துடுறாரு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "இங்க பாரு வயன், நம்மளோட குடும்ப மானமே உன் கையில தாம்மா இருக்கு. தயவு செஞ்சு தயவு செஞ்சு என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கம்மா. அவரு ரொம்ப நல்லவர்." அப்படின்ற மாரி சொல்றாரு. உங்க
உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா வர காலில் விழுந்திருக்காரு. நீங்கள் அவரை எழுப்ப அவர் எழும்பாப்ப உங்கள் காலையே தான் அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. நீங்களுமே வேற வழி இல்லாமல் சரின்னு வந்து சொல்லிடுறீங்க. இப்போ டேயாங்க்கும் உங்களுக்குமே தான் மேரேஜ். டேயாங் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் டேயாங்க வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. டேயாங் வந்து இப்போ மறுபடியுமே தலையை வந்து கீழே போட்டுடுறாரு. இப்போ உங்களுக்கும் அக்காவுக்கும் வந்து மேரேஜ் வந்து முடிஞ்செடுத்துடா. இப்போ நீங்கள் உங்களோட ரூமில் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. உங்களோட கழுத்தில் வந்து அந்த மஞ்சள் கயிறு வந்து தொங்கிட்டு இருக்குது. உங்களோட கண்ணில் இருந்து அப்படியே மடமடன்னு கண்ணீர் வந்துட்டே இருக்குது. இவ்வளோதான்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இவ்வளோதான்ல ஒரு குடும்ப கௌரவத்துக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணாடியை பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களோட அக்கா வந்து உங்கள் தோளில் வந்து கையை வைக்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு அவளோட கையை வந்து தட்டி விட்டுறீங்க. நீங்கள் பாரு, இனிமே நீ எனக்கு அக்காவும் கிடையாது, நான் உனக்கு தங்கச்சியும் கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அக்கா வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. வெளியே போ சௌமி அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இப்போ அவங்க வந்து வெளியே போகிறாங்க. நீங்கள் போய் கதவை லாக் பண்ணிவிட்டு ஓன்னு வந்து அழுவுறீங்க. அவரோட கனவே வந்துட்டு அப்ராடில் போய் செட்டில் ஆகணும், நல்ல ஜாப் பார்க்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இப்போது எல்லாமே அப்படியே ஒரே செகண்டில் வந்து ஸ்பாயில் ஆனதை நினச்சி உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் அப்படி அழுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நைட்டு ஒரு 9 மணி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னுமே கதவை எதுவும் திறக்கலை, வெளியவும் வரலை. பல வாட்டி உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே கதவை தட்டி பார்த்துட்டாங்க. பட் நீங்கள் வெளியே வர முடியாதுன்னு வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ யாருமே வெளியே வந்து வரலை. இப்போ உங்கள் அத்தை தான் வந்து கதவை வந்து தட்டுறாங்க. நீங்கள் வந்து திறக்க மாட்டேன்னு தான் சொல்கிறீங்க. பட் உங்கள் அத்தை வந்து ரொம்ப நேரமே தட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கதவை வந்து திறந்துட்டு கட்டில போய் உட்காருறீங்க எதுவுமே பேசாமல். நீங்கள் இப்போ வந்து நைட் ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்கீங்கடா. ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டீங்க. உங்கள் அத்தை வந்து உங்கள் கழுத்தை பார்க்குறாங்க. நீங்கள் தாலி போட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து தாலி வந்து போட்டு தான் இருக்கீங்க. என்னமோ தெரியல, உங்களுக்கு வந்து அதை கலட்டுறதுக்கு வந்து மனசு வரல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க பேரஞ்ச மாதிரி. உங்கள் அத்தை வந்து உங்களோட தலைமுடியை அப்படியே கோதி விடுறாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை வந்து பார்க்குறீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிட்டு ஓன்னு அழுவுறீங்க. என்னாச்சுடா வயன், எதுக்குடா இப்படி அழுவுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போச்சு என்னோட ட்ரீம், எல்லாமே போச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. ஏன்டா, எதுக்காக உன்னோட கனவெல்லாம் போச்சுன்னு சொல்கிற? ஆமாம் அத்தை, எனக்கு அப்ராடில் போய் ஒர்க் பண்ணணும், அங்கேயே செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. பட் பட் எல்லாமே ஒரே செகண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுவுறீங்க. இங்கே பாருடா வயன், உனக்கு அப்ராடு போகணுன்னு இருந்தா நீ தாராளமாக போகலாம். உனக்கு என்ன தோணுதோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லியிருக்காண்டா. ஆனால் என்றைக்குமே உன்னோட கனவுக்கு தடையாக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதனால உனக்கு என்ன இஷ்டமோ அதையே நீ பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ உங்கள் அத்தையை வந்து அப்படியே பார்க்குறீங்க. ஆமாண்டா, இது எல்லாத்தையுமே ஏங்க தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னான். அவன் வந்து பேசினா நீ ரொம்ப கோவப்படுவ, எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னான். அதனால தான் என்கிட்ட வந்து பேச சொன்னான். நீங்கள் பாருமா, டேயாங் வந்து ரொம்ப நல்ல பையன்மா. அவனுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. ஸ்கூலில் போனால் கூட அவன் படிப்பு வராமல்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் இல்லைம்மா. அங்கே பசங்கள்லாம் அவனை முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லியே அவனை அப்படியே ஆக்கிட்டாங்கம்மா. அதை கூட எதிர்த்து கேட்கவே மாட்டாம்மா. சின்ன வயசுலேருந்து யார் அடித்தா கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாம்மா. பட்டுட்டு தான் வருவான். நான் தான் அவனுக்காக போய் சண்டை பிடிப்பேன். அவ்வளோ அப்புறாணி பிள்ளைம்மா, எதுவுமே தெரியாது. கல்யாணம் வேணான்ட்டு அம்மா சொல்லுச்சு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்குமே சம்மதிச்சான். ஆனால் என் பிள்ளை அங்கே அப்படி அவமானப்பட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்துச்சும்மா. அதனால தான் என்னையே அறியாமல் நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். சத்தியமாக உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னோ இல்லை நீ என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னோ இல்லைம்மா. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். ஆனால்
நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் அவனோட முடிவை மதிச்சு தான் உனக்கு வேற பொண்ணே பார்த்தேம்மா. நான் தான் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு எங்க கல்யாணம் பண்ணிக்க வைக்க சொல்லி கேட்டேன். நீ முடியாதுன்னு சொன்னதும் மற்றவனோட முடிவை மதிச்சேன்டாமா அப்படின்ற மாதிரி உங்களோட கன்னத்தை வந்து பிடிக்கிறாங்க. நீங்க பாருமா, நல்லதோ கெட்டதோ கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு நீ மட்டும்தான்டா உலகம். இனிமே அவன் ஒரு தடவை நம்ம சொந்தம்னு நினைச்சிட்டானா அதுல இருந்து எப்பவுமே மாறவே மாட்டாமோ. இன்னைக்கு அவன் என்கிட்ட வந்து பேசும்போது உன் மேல வச்சிருந்த பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா கண்ணு. நீ அப்ராட் போறதா இருந்தா தாராளமா போய்க்கோ, கூடவே அவனையும் கூட்டிகிட்டே போயிட்டுடா அப்படின்ற மாதிரி எங்கள் அத்தா வந்து சொன்னாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. எனக்கு தெரியும்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்ருப்பான்டா. நீ அவனை புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்கலன்னா 2 பேருமே விவாகரத்து வாங்கிக்கோங்க. அத்தைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அத்தைக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். ஆனால் எதுவுமே ட்ரை கூட பண்ணி பார்க்காம இப்படி வேணான்னு முடிவெடுக்கிறது தப்புடா வேணா அப்படின்ற மாதிரி மொத்தம் வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே சரின்ற மாதிரி தலையை வந்து ஆட்டுறீங்க. உங்களுக்குமே சரி, ஓகே, ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே திங்க் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ வந்து 10 மணி ஆயிடுச்சுடா. டேங்கும் நீங்களுமே தான் ஒரு ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. டேங் எதுவுமே பேசலை. போய் சோஃபாவில் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காரு, தலையில் கையையும் வச்சுட்டு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க பெட்டில் பில்லோவில் சாஞ்சிட்டு. நீங்களுமே எதுவுமே பேசலை, டேங்குமே எதுவுமே பேசலை. 2 பேருமே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ டேயாங் வந்து உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து வராரு. நீங்கள் டேயாங் வந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. வயன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. டக்குன்னு டேயாங் வந்து உங்களை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நீங்கள் பாரு டேயாங், உன்னோட உலகம் வேற, என்னோட உலகம் வேற. நம்ம 2 பேருக்கும் சுற்றி போட்டால் கூட செட்டே ஆகாது. நான் அத்தை பேசினதுக்கப்புறம் யோசித்தேன், ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் ஐ கான். என்னோட மனசு எனக்கு இடம் கொடுக்கலாம். என் கட்டாயத்தின் பேரில் என்னால் உன் கூட கண்டிப்பாக வாழ முடியாது. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. டேங் வந்து இப்போ உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் வயன், இதை தான் என்கிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட பாக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சுருந்துருப்பாரு. அந்த பேப்பர் எடுத்து உங்ககிட்ட வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் தான். நீங்கள் அப்படியே டேங்க வந்து ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. நீங்கள் பாரு வயன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நீ எப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. நான் அந்த இடத்துல ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். அம்மா வர இப்படி பண்ணதும் அந்த கல்யாணத்துக்கு என்னால் மறுத்து பேச முடியல. 1 வருஷம் இல்லை 6 மாதம், 6 மாதம் மட்டும் நீங்கள் இரு. அதுக்கப்புறமா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ போயிட்டே இரு. நான் இப்போவே உனக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பேப்பர் பென் எடுத்து அதில் வந்து சைன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் வந்து கொடுக்குறாரு. இதை கல்யாணம் முடிஞ்ச கையோட வைக்கல பார்த்து பேசி வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நீயே வச்சுக்கோ. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்போ போய் சோஃபாவில் வந்து படுத்துக்கிறாரு. உங்களுக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்ததுமே என்னன்னே தெரில, கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்குது. நீங்கள் டேங்க வந்து பார்க்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே அப்படியே வந்து படுத்துக்கிறீங்க. இப்படியே தான் ஃபியூ டேஸ் வந்து போகுது. டேயாங் வந்து உங்ககிட்ட பேச வந்தாலே நீங்கள் அவர்கிட்ட அப்படியே எரிஞ்சு விழுவுறீங்க. அவர் இருந்தாலுமே சிரிச்சுட்டே உங்ககிட்ட வந்து அப்படியே போயிடுறாரு. டேயாங்கையும் வந்து தனியாக ஒரு வீட்டில் தான் விட்டுருப்பாங்க. 2 பேருக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் முடிஞ்சு 10 days ஆகுதா. பட் 2 பேருமே இப்போவுமே உங்களுக்கு வந்து டேயாங் பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. 2 பேருக்குமே அப்படியே ஃபைட்டு தான் போயிட்டே இருக்குது. பட் அவர் வந்து உங்களை வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாருடா. அவர் தான் வீட்டில் சமைக்கிறது, உங்களோட துணி துவைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு தான் அவர் நெக்ஸ்ட் வந்து வயல் வேலைக்கு வந்து போவார்.
நீங்கள் அப்படியே தான் வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வேலை செய்யும்போது அப்படியே முறைச்சு அவரையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து நைட் வந்து உங்கள வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கூப்பிடுறாரு. பட் நீங்கள் வந்து பசிக்கல, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பால் கப்பில் வந்து பால் எடுத்துட்டு உங்கள வந்து கூப்பிடுறதுக்காக வராரு. பட் நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிடுறீங்க. அவர் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கம்பல் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே பாரும்மா, நைட்டு வேறு வயித்தோட படுக்கக்கூடாது, இந்த பாலை மட்டும் குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதான் வேணான்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப ஏன் வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, மரியாதையாக எங்கேருந்து போறியா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இங்கே பாரும்மா, கொஞ்சோண்டு பாலை குடி அப்படின்ற மாதிரி உங்கள் வாய் பக்கத்தில் கொண்டு வராரு. நீங்கள் பாலை வந்து தட்டி விட்டுட்டு டேங் கன்னத்தில் வந்து பலார்னு அரையிறீங்க. டேங் வந்து அப்படியே அதிர்ச்சியில் உங்களை வந்து பார்க்குறாரு. என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? இங்கே பாரு, நான் 6 மாதம்தான் உன்னோட இங்கே குப்பை கொட்டிகிட்டு இருக்க போகிறேன். ஸோ என்கிட்ட தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். மரியாதை கெட்டுரும். ஒழுங்கு மரியாதையாக வெளியே போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. டேங்க் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவர் இப்போ உட்காந்து கீழே உட்காந்து அந்த கிளாஸ் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்குமே இப்போ டக்குன்னு ஓவராக பண்ணிட்டோமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ டேங்க வந்து கோப்படுறீங்க. சாரி, ஏதோ டென்ஷனில். இல்லை பரவாயில்ல, நீ தானே அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வெளியே வந்து போயிட்டுறாரு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது அவரை. அதுக்கப்புறமா நினச்சிருப்பீங்க, அவர் எப்படியுமே உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி தான் வந்து கோபமாக எப்படி நடந்துப்பாரு, இனிமேல் உங்களை வந்து கவனிச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக தான் அவர்கிட்ட ரூடாகவே நடந்துருப்பீங்க. பட் நெக்ஸ்ட் டேலேருந்துமே அவர் உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக தான் நடந்துப்பார். எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருப்பார். இதை இப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு. உங்களுக்குமே இப்போ டேங்க வந்து லைட்டாக வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் டேங்கிட்ட வந்து நார்மலாக பேச ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? எப்போவுமே எரிஞ்சு விடுவீங்க, இப்போ கொஞ்சம் நார்மலாக அப்படியே பேச வந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. வந்து உங்களை வந்து சர்ப்ரைஸாக விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருப்பாங்க. நீங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆன விஷயம் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. 6 மந்தில் தான் டிவோர்ஸ் ஆகிட போதில்ல, ஸோ எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்க வந்ததுமே உங்களுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுது. எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ மெதுவாக அவங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. வயன், எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன எங்க திடீர்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லாடி, உன்னை அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் நினச்சோம். அண்ட் இந்தியாவில் ஒரு வேலை இருந்துச்சு, ஸோ வந்துட்டு அப்படியே உன்னையே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். நைட்டே கிளம்பிடுவோம், நாளைக்கு மார்னிங் 5 ஃப்ளைட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்க கொடுக்குறீங்க. அண்ட் அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டே அங்கே வந்து வராரு வீட்டுக்குள்ளாடி. அவர் வந்து அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அவரை வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்கறதுனால அவரோட ட்ரெஸ் எல்லாமே அழுக்காக இருக்குது. தலையில் வந்து துண்டெல்லாம் கட்டியிருக்காரு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இது யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓ, வீட்டு வேலை செய்கிறவனா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓ, என்ன வீட்டு வேலை செய்யாமல் என்ன இவளோட புருஷனாவா இருப்பான்? ஏய், முதல்ல போய் எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுப்போ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. அவங்க வந்து உங்களை தான் பார்க்குறாரு, நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவர் விரக்தியை அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு தலையை அசைச்சிட்டு உள்ளே போகிறாரு. நீங்கள் அப்படியே கில்ட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை ரொம்பவே மட்டமாக நடத்துகிறாங்க. பட் நீங்கள் எதுவுமே அவங்கக்கிட்ட வந்து சொல்லலை, அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு நின்றுட்டு அப்படியே அழுகுறாரு. அவரோட கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்குது. உனக்கு என்ன எப்போவுமே பிடிக்காத வேணா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காரு.
உங்களுக்குமே ரொம்ப கில்டாக இருக்குது, நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நைட் ஆகிடுது. டேங் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்புறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்கள் எல்லாத்தையுமே டேபிள் மேலே வைக்கிறாங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்து அவரோட கையில் வந்து கிளாஸை வந்து கொடுக்குறாங்க. பட் டேங் வந்து தெரியாமல் அதை வந்து தவற விட்டுடுறாரு. டக்குன்னு எந்தாச்சும் உங்களோட ஃப்ரெண்டு வந்து டேங்கோட கணத்தில் வந்து பலார்னு அரைகிறாங்க. டேங்க் வந்து ஒரு மாரி ஆயிடுது. அவர் எதுவுமே பேசாம டக்குன்னு அந்த இடத்துல இருந்து வந்து வெளிய வந்து போயிடுறாரு. நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட பிடிச்சு அவங்களோட கன்னத்துல வந்து பலார்ன்னு அறையிறீங்க. பட் டேங் வந்து எதையுமே பார்க்கல. அவர் வந்து வந்து வெளிய வந்து போயிட்டாரு. ஓகேவா? நீங்க வந்து அறையிறீங்க. "ஹேய்! என்னடி அரைஞ்சுட்ட? என்ன உனக்கு கொஞ்சணும்னு சொல்றியா? என்னடி? எதுக்காக இப்ப அவர அடிச்ச?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அவரா? வேலைக்காரனை போய் அவர் இவர்ன்னு சொல்ற? வேலைக்காரனாவே இருந்தாலும் நீ எப்படி என்னோட வீட்டில் இருக்க ஆள் அடிக்கலாம்? அப்போ வேலைக்காரன் தான் சொல்லிட்டு பாருங்கடி, அவர் ஒன்றும் வேலைக்காரன் கிடையாது, இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஷாக்கிங் அவங்கள வந்து பார்க்குறாங்க. என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி. ஆமாம், எங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் அது ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நடந்துச்சு. பட் இருந்தாலும் இஸ் மை ஹஸ்பண்ட். அவரை அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உங்கள் யாருக்குமே உரிமை கிடையாது. ஃபஸ்ட் நீங்கள் எல்லாருமே கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவத்தில் வந்து சொல்கிறீங்க. இப்போ எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. உங்களுக்குமே ரொம்ப கில்ட் ஆகிடுது, டேங்கை வந்து அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. நீங்கள் டேங்குக்காக வெயிட் பண்ணுறீங்க. பட் டேங் வந்து நைட்டு வந்து வீட்டுக்கே வரல. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே சோஃபாலேயே அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஆகிடுது. நெக்ஸ்ட் டே ஒரு 9 மணி ஆகிடுச்சுடா. இப்போ நீங்கள் இடந்து பார்க்குறீங்க டேங் வந்து வீட்டில் இருக்காரான்னு சொல்லிட்டு. டேங் வந்து வீட்டில் இல்லை. பட் உங்களுக்காக குக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடுது டேங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்காக குக் பண்ணிட்டு வெளியே வந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் டேங்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவர் வந்து ஒரு 3 மணி போல் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. வந்துட்டு எப்போவுமே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் போவார். பட் இன்றைக்கி வந்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போகிறாரு. போய் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு போய் குக் பண்ணுறாரு. குக் பண்ணிவிட்டு டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு அவர் உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்து போயிடுறாரு. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்கள் அப்படியே டேங்கை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இது அப்படியே 2-3 நாளாகவே கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சுடா. டேங் வந்து உங்ககிட்ட வந்து பேசவே இல்லை. உங்களுக்குமே அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு வந்து கில்ட் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு வந்து புரியுது ஆக்சுவலி டேங் வந்து உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துருந்துருக்காருன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவார். இப்போவுமே அப்படி தான்டா. அவர் உங்ககிட்ட பேசலைனாலும் உங்களுக்காக சுடு தண்ணி போடுறது, உங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். உங்களுக்குமே இப்போ ரொம்ப கில்ட் ஆகிடுது அவர் பேசாமல் இருக்கிறது. இங்கே என்ன ஆனாலும் சரி டேங்கை பார்த்து எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அவர் வயல்வெளிக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து ஆரம் வந்து வந்துட்டுருக்காரு வழியில். நீங்கள் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அவருமே பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து வராரு. என்னம்மா வயன், எங்கே போயிட்டுருக்க? அது டேங்கை பார்த்து பேசலான்னு. என்னம்மா டேங்கிட்ட என்ன பேச போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை வேலைக்காரன்னு சொல்லி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாரி சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி நம்ஜூன் வந்து ஆரம் வந்து கேட்காரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியுமா, அன்றைக்கி நைட்டே வந்து அவன் ரொம்பவே குடிச்சேன், அழுது புலம்பிகிட்டு இருந்தாம்மா. பார்க்குறதுக்கே ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமாம்மா அப்படின்ற மாதிரி கேட்டார். நீங்கள் அப்படியே அவரை வந்து பார்க்குறீங்க. நைட்டு டேங் வந்து ரொம்ப கோபமாக வந்து வெளியே வந்து போயிருந்துருப்பாரு. அவருக்கு ரொம்பவே அசிங்கமாக இருந்திருக்கும். யாரோ வந்து நம்மளை வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் உட்காடுறாங்க. அங்கே வந்து உட்காந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தடுத்துமே அவர் வந்து கேட்கவே இல்லை. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆரம்க்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆரம் வந்து அங்கே வந்து போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து கூப்பிடுறாரு. டேங் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்பிகிட்டு இருந்தார். என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் என்ன
வேலைக்காரன்னு சொல்கிறா மச்சி அப்படின்ற மாதிரி அழுகுறான். யாருடா உன்னை வேலைக்காரன்னு சொன்னது? அதான் வயனோட ஃப்ரெண்டு. வேலைக்காரன்னு சொன்னலா? வயன் என்ன பண்ணிட்டு இருந்தா? அவளுக்கு நான் புருஷன்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்காம்மா. அதான் அவள் வாயை மூடிட்டு நின்றுட்டு இருந்தா. அந்த குந்தாணி என்ன அடிச்சுட்டா தெரியுமா அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. எனது அடிச்சுட்டாளா அப்படின்ற மாதிரி யாரும் வந்து கேட்குறாரு. இங்கே இங்கே தான் அடிச்சா, எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நீ எதுக்கு எதுவுமே பேசாமல் வந்த? நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே, நீ அவளோட புருஷன்னு சொல்லிட்டு. இல்லை, நான் சொல்ல மாட்டேன். அதான் எங்கள் 2 பேருக்குமே 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆக போகுதுல்ல. என்னடா சொல்கிற? 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆக போகுதா? ஆமாண்ணா, நான் தான் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே வைக்கல பார்த்து அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் அப்படியாச்சும் நிம்மதியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. அவள் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை புரிஞ்சு எதுப்பான்னு நினச்சேன் இந்த 6 மாதத்தில். ஆனால் எதுவுமே நடக்க போகிறதில்லன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் 2 பேருமே? உங்களுக்கு நடந்திருக்கிறது நிஜ கல்யாணம், பொம்மை கல்யாணம் இல்லை. இப்படி 6 மாதத்தில் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி யாராம் வந்து சொல்கிறாரு. இல்லைண்ணா, அந்த பொண்ணுக்கு பெரிய பெரிய கனவுலாம் இருக்குண்ணா. எனக்காக அதை விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவை கொடுத்துட்டேன். இங்கே பாருடா, அவன் பொண்டாட்டியாக இருந்து கூட அவளோட கனவெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். அதுக்காக உன்னை விட்டு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி யாரும் வந்து சொல்கிறாரு. இல்லைண்ணா, அவளுக்கு என் பொண்டாட்டியாக இருக்கிறதுல எந்த இஷ்டமுமே இல்லை. அவள் என்னை ஒரு வேலைக்காரனாக தான் பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டே போட்டோன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளோட வேலைக்காரனாவாச்சும் இருந்து அவள் பக்கத்தில் இருந்து இந்த 6 மாதமும் அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு போட்டுட்டு போகிறேன்னா அவள் என் பக்கத்தில் இருக்கதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. ஆரம்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டேங் ஆரம் வந்து இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறாரு. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. இங்கே பாருமா, டேங் ரொம்பவே நல்ல பையம்மா, அவனை இப்படி வெட்டுறாதம்மா அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இப்போ டேங் இருக்க இடத்துக்கு வந்து ஓட்டுறீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக புரியல, ஒரு பையனால் எப்படி இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை வந்து காதலிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஒரு வேலைக்காரனை வச்சும் உங்கள் கூடவே இருக்கணும்னு அவர் நினச்சார்ல, அந்த மனசுலேயே நீங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்கடா. இப்போ உங்களுக்கு வந்து மனசு முழுக்க டேங் தான் இருக்கார். நீங்கள் அவரை நோக்கி ஓடுறீங்க, அவர்கிட்ட பேசணும், உங்கள் மனசில் இருக்கிறதுன்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஓடி போய் டேங் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவர் வந்து உங்களை வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. இவன் என்னடா இங்கே வந்திருக்காளேன்ற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிறாரு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபாரின் போகிறதுக்காக அவர்கிட்ட கேட்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. புரியுது வாயன், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு புரியுது. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸோடவே சேர்ந்து ஃபாரின் போடலான்னு நினச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. இல்லை, அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. ஓ, அப்போது நீ தனியாக தான் போக போறியா? சரி வாயன், நல்லபடியாக போயிட்டு வா. நம்ம எப்படி இருந்தாலும் பிரிய தான் போகிறோம். 6 மாதம் கழித்து பிரிஞ்சா என்ன, இப்போ பிரிஞ்சா என்ன, எல்லாமே ஒன்று தான். நீ என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. அவர் இப்படி பேசினதுமே உங்களுக்கு இன்னுமே அழுக வந்துடுது. நீங்கள் டேங்கை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. டேங் வந்து உங்களோட முதுகை வந்து அப்படியே தடவி கொடுக்குறாரு. இங்கே பாருடாமா, என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன். நீ என்ன நினச்சி எந்த வருத்தமும் படாத, நீ சந்தோஷமாக போயிட்டு வா. எனக்கு நம்ம விவசாயம் இருக்குது, அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்காங்க, அத்தை மாமா இருக்காங்க,
என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருப்பேன். நீ என்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக போய் உன்னோட வாழ்க்கையை வாழு. டிவோர்ஸ் கொடுக்கும்போது இங்கே வந்துடுவேல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இன்னுமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க இன்னுமே இதை ஒன்று பேச வராரு. நீங்கள் டக்குன்னு அவரோட வாயில் வந்து கையை வந்து வைக்கிறீங்க, உங்களோட விரலை. அவரை வந்து பேச விடலை. டேங் வந்து அப்படியே உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. டேங்க் வந்து அதிர்ச்சியில் அப்படியே 2 கண்ணுமே விரியுது. அவர் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் கிஸ் இது. நீங்களுமே அரைக்குறையாக தாண்டா அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தான்ல. ஸோ நீங்களுமே அப்படியே அவரோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. டேங் வந்து அப்படியே கண்ணை மூடுறாரு சக்கி போய். மாமா மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. டேங் வந்து இப்போ வந்து பார்க்குறாரு கண்ணை திறந்து. இங்கே நடக்கிறதெல்லாம் கனவா நிஜவான்ற மாதிரி. என்ன என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ நீ என்னையா மாமான்னு கூப்பிட்ட? அப்புறம் இங்கே யார் இருக்காங்க? அவங்கள தான். என்ன என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட காலில் வந்து விழுகிறீங்க. ஐயோ என்னம்மா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி டேங் வந்து தள்ளி போகிறாரு. ப்ளீஸ் மாமா என்ன என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் போய் காலை பிடிக்கிறீங்க. டேங் வந்து இப்போ ஓடுறாரு. நீங்கள் அவரை துரத்திட்டு பின்னாடியே ஓடுறீங்க. என்னமாச்சு, பேய்க்கு ஏதாச்சும் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து ஓடுறாரு. நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு எங்களோட கையை வந்து பிடிக்கிறீங்க. மாமா என்ன என்ன விட்டு போகாத மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் எப்போம்மா ஒன்றை விட்டு போனேன்? அப்போது என்ன நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? என்னாச்சும் வயன், உனக்கு பேய்க்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா என்ன? நீ நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே அவரை வந்து ஹக் பண்ணிடுறீங்க. அழவே மாமா என்ன என்ன சொல்கிறேன் வயன்? ஆமாம் மாமா, நான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருமாம்மா. எனக்கு இப்போ தான் புரியுது நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. இதுக்கு மேலே உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது. என்னை என்னை ஏற்றுப்பியா மாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ தான் அங்கே புரியுது நீங்கள் வந்து சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அவரோட கண்ணெல்லாம் இப்போ கலங்க ஆரம்பிக்குது. அவருமே டைட்டாக அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தாண்டா உங்களோட வீட்டில் 2 பேருமே பெட்டு மேலே படுத்துட்டு இருக்கீங்க. டேங் கீழே, நீங்கள் அவரோட மேலே. அவரோட லிப்ஸை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. டேங் வந்து அப்படியே உங்களை வெக்கப்பட்டுட்டே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் டக்குன்னு அவரோட பக்கத்தில் வந்து போகிறீங்க. அவர் இறுக்கமாக கண்ணை முடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன நான் பண்ண வேண்டியலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது அது இதுதான் முதல் தடவை. அப்போது எனக்கு மட்டும் என்ன பல வாட்டி நான் யார் கூடயோ பண்ண மாதிரியே பேசுகிறீங்க? என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை, எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இப்போ அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவருமே இப்போ உங்களை வந்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே ரொம்ப டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் மட்டும்தானா நீங்கள் பண்ணீங்க. இப்போ டக்குன்னு டேங் வந்து உங்களை கீழே போட்டுட்டு அவர் மேலே வந்து வந்துடுறாரு. 2 பேருமே ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
இப்போ மெதுவாக அவர் உங்களோட சேலை முந்தானியை வந்து கழட்டுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க சொக்கி போய். அவர் உங்களோட கழுத்து, உங்களோட முகம், கை, கால்னு எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே போயிட்டுருக்கு உங்களோட மேக் அவுட் செஷன் வந்து. ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒன் ஷாட் போடலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பை ஆல், லவ் யூ.